உபதேசம் செய்கின்ற உதடுகளை விட உதவுகின்ற கரங்கள் மேலானவை. இந்த வாக்கிற்கிணங்க கரையற்ற கல்விக்கு குறைவற்ற சேவை செய்து வருபவரும் ஏழை மாணவ மாணவியரின் வாழ்வில் ஒளியேற்றி தன்னுடைய விலாசத்தை பதித்தவருமான அரிமா டாக்டர் EKT சிவகுமார் அவர்களின் 25 ஆண்டு கல்வி சேவை தொகுத்து குறுந்தகடு வெளியீட்டு விழா. விழா அறிமுக உரை ஆற்ற மதுரை அப்பு உணவக குழுமத்தின் தலைவரும் ஏஆன் சோலார் நிறுவனத்தின் தலைவருமான தொழிலதிபருமான உயர் திரு R சந்திரசேகர் ஐயா அவர்களே வருக வருக. முதன்மை விருந்தினர் மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, விழா தலைமை மற்றும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுக் கொண்டு நம்முடைய EKT சிவகுமார் அவர்களை வாழ்த்த வந்துள்ள டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே, டாக்டர் செந்தில்நாதன் அவர்களே மற்றும் திரு VPM சங்கர் அவர்களே, பிரவீன் அவர்களே மற்றும் நண்பர்களே, உறவினர்களே, நண்பர் சிவகுமாரின் மேல் அன்பால் அவர் மேல் கொண்ட அன்பால் இங்கே வந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை எதற்காக விழாவுடைய அறிமுக நாயகனாக அறிமுகப்படுத்துவதுக்காக போட்டாருன்னு தெரியல. ஏன்னா விழாவை பற்றி அறிமுகமும் தேவையில்லை, EKT சிவகுமாரை பற்றிய அறிமுகமும் தேவையில்லை. EKT சிவகுமார் எப்படின்னா அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். EKT சிவகுமாருக்கு நோக்கியா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். EKT சிவகுமாருக்கு நோக்கியான்னு பேர் வச்சுருக்கோம். என்ன காரணம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? கனெக்டிங் பீப்புள். அதனால் அவரை நம்ம நோக்கியான்னு தான் கூப்பிட்றோம். EKT சிவகுமார் பெருசாக இருக்குது, நோக்கியா முடிஞ்சு போச்சு. நோக்கியா நம்ம ஆளுக்கெல்லாம் தெரியும், கனெக்டிங் பீப்புள். அவருக்கு தெரிஞ்ச அதாவது எப்படின்னா, நம்ம ஒரு எறும்பை கூட ஒரு ஓய்வெடுத்து பார்த்துருக்கோம், தேனியை ஓய்வெடுத்து பார்த்துருக்கோம். சிவகுமார் ஓய்வெடுத்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எந்த சந்தர்ப்பத்தில் எந்த நிலைமையில் எங்கே யாரை பார்க்கணும்னாலும் உடனே, இப்போ ஐயா நீதியரசர் வந்திருக்காரு, ஐயா விஞ்ஞானி வந்திருக்காருன்னா உடனே கூப்பிடுவார். அரை மணி நேரத்துக்குள்ள வந்துருங்க, எப்படியாவது வாங்கினேன் அப்படிம்பார். அந்த அரை மணி நேரத்துக்குள்ள அவர் என்னென்ன அவங்களுக்கு வாங்கணுமோ வாங்கி, ஷால் வேலாம் ஐயா பார்க்க போகிறோமே ஷால் வேலாம் ரெடி பண்ணிட்டு அவர் வந்துடுவார். நம்மளால் போக முடியாது. அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பான மனிதன் இவர். அப்படின்னா நம்ம நாட்டுக்கு இப்போல்லாம் ஒரு சிவகுமார் பத்தாது, பல சிவகுமார் தேவை. ஆனால் அந்த பல சிவகுமார்கள் செய்ய வேண்டிய வேலையை அந்த ஒரு சிவகுமார் பண்ணிகிட்டு இருக்கார். ஒரு சின்ன விஷயம் தனக்கு கிடைச்சா கூட அதை எப்படி அவங்கள மேலே கொண்டு போகிறது. இப்போ தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயத்தை தன்னோட வச்சுக்கிறது இல்லை, அதை உடனே மற்றவங்க எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கறது, தனக்கு தெரிஞ்சவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறது. இப்போ ஐயா விஞ்ஞானி மகிழ்சாமி அண்ணாதுரை எங்களுக்கெல்லாம் ரோல் மாடல். எப்படி ரோல் மாடல்னால், அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள்லாம் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்தவங்க. அதை சென்னையில் வரும்போது பந்தாவை சொல்லிக்க முடியாது. எப்போ எங்கே படிச்சிங்கன்னு கேட்டால், இப்போ தான் இங்கிலீஷ்லாம் விதமாக பேச ஆரம்பிச்சிட்டோமே, ஃபாரின்லாம் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறதால ஏதோ இங்கிலீஷ்லாம் பேசிகிட்டு இருக்கோம். எங்கெங்கே படிச்சிங்கன்னா காப் கான்வென்ட்னு சொல்லுவோம். காப் கான்வென்ட்டா என்னன்னா, அது காப் கான்வென்ட். ஓகே, ஏதோ கான்வென்ட்டில் படித்தார் போல் இருக்குன்னு விட்டுருவாங்க, திரும்ப கேட்க மாட்டாங்க யாரும். காப் கான்வென்ட்னு சொல்லிடுவோம். என்னன்னா கார்ப்பரேஷன் ஸ்கூல். அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலு கூட படித்ததுக்காக வெட்கப்படாதீங்க அப்படின்னு சொன்னவர் அண்ணன் மயில்சாமி அண்ணாதுரை. அதனால அவர் எங்களுக்கு ரோல் மாடல், எங்களுடைய தலைவர் அவர். எங்களுக்கு ரோல் மாடல், எங்களுக்கு தலைவர் அவர். அது மாத்திரம் இல்லாமல், உன்னை பற்றி நீயே சொல்லிக்கலாம், வேற யாரும் உன்னை பற்றி போடுவான். உன்னை பற்றி நீயே சொல்லிக்கலாம், வேற யார் சொல்லு. நாமெல்லாம் எதையாவது ஒன்று சொன்னேன், சார் இப்போ கூட EKT அண்ணன் அதிகமாக என்னை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போனார். நான் EKT சொல்கிறதெல்லாம் வெளியில் நார்மலாக சொல்லிவிடுவேன். சொல்லிட்டு போனேன், அண்ணன் என்னை பற்றி அதிகமாக பேசாதீங்க. நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அப்படி நம்ம ஐயா தான் அண்ணன் சொல்லியிருக்காங்க. போன இதே EKT சிவகுமார் விழாவுக்கு தான் இங்கே வந்திருந்தாங்க. அப்போ EKT சிவகுமாரை பற்றி சொல்லும்போது சொன்னார், தன்னை பற்றி ஒரு மனிதன் சொல்லிக்கலன்னா வேற யார் சொல்ல முடியும், என்னை பற்றி நான் தான் சொல்லிக்கணும் அப்படின்னாங்க. அப்படி எங்களுக்கு அவர் தலைவர். இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறதுனால எங்களுக்கு அவர் தலைவர். அவர் உலகத்துக்கு விஞ்ஞானி, ஆனால் எங்களுக்கு தலைவர். அதே போல் நம்ம நீதியரசரை பற்றி பேசும்போது ரொம்ப பெருமையாக தான் பேசுவாங்க. ஒரு கடவுளை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வர்றது ரொம்ப எனக்கு பெரிய புண்ணியனே, பெரிய பாக்கியம். நான் ஒன்றும் பெருசாலாம் வேலை செஞ்சிடல, ஏதோ எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ நம்மளும் தான் சம்பாதிக்கிறோம், எல்லாரும் சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கூட அதாவது ஒரு தன்னார்வம், ஒரு பெரிய ஆர்வம், ஒரு சலிப்பு இல்லாமல், எந்த விஷயத்துக்கு கூப்பிட்டாலும் ஒரு சலிப்பு இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்ப்பது மிக மிக அரிது. அது இந்த காலத்தில் இப்படிலாம் பார்க்கறது ரொம்ப அரிது. இன்றைக்கெல்லாம் ஒரு பிரச்சனை யாரும் சொல்லுவாங்களும் பயந்துட்டு இருக்காங்க. இவர் யாராவது பிரச்சனையை சொல்ல மாட்டாங்களும் தேடி போயிட்டு இருப்பார். என்ன டல்லாகிறீங்க, அவரே கூப்பிட்டு கேட்பார், என்ன டல்லாகிறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படிம்பார். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும் கூட வச்சுக்குவார்.
யார் வச்சுருக்காங்க பாருங்கள், பக்கத்தில் நீதியரசர் நம்ம விஞ்ஞானி ஐயா. என்றைக்கோ எங்கேயோ சந்திரனில் வந்து தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சி இன்றைக்கி நம்ம வீட்டில் கிணத்துல 60 கிலோ தண்ணி இருக்குதான்னு தெரியல. 120 போச்சா, 1200 போச்சா, 2000 போச்சா, தண்ணி தெரிய மாட்டேங்குது. ஐயா வந்து சொல்லிட்டாங்க இந்த தண்ணி இருக்குன்னு சொல்லி. இப்போ அதெல்லாம் வந்து இப்போ இன்றைக்கி கூட தினமலரில் படிச்சிருப்பீங்க. தினமலரில் அழகாக போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஐயாவுக்கு வந்து இலக்கிய பரிசு கொடுத்தாங்க. ஸோ தினமலரில் விளக்கமாக போட்டிருக்காங்க. நம்மளால் தமிழ்நாட்டுக்கே தண்ணி கொண்டு வர முடியல, ஐயாவை முதல்வராக்குனா சந்திரன்லேருந்தே தண்ணி கொண்டு வந்துடுவாருன்னு போட்டிருந்தாங்க. அப்படி அந்த மாதிரி இருக்கலாம். அவங்க யார் கூட இருக்கான்னு அப்படி தான். நம்ம நீதியரசர், நம்ம விஞ்ஞானி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக், சாதா ட்ராக் இல்லை, ஃபாஸ்ட் ட்ராக், சுறுசுறுப்புக்கு பேசுவான ஃபாஸ்ட் ட்ராக் ஓனர். இப்படி எல்லாத்தையும் அவர் சுறுசுறுப்பு தங்கூட இருக்கவங்க கூட அவர் யார் கூட போய் சேர்ந்தாலும் சரி, அல்லது தன் கூட யாரை வச்சுக்கிட்டாலும் சரி, அவங்களும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடை, முகம் எல்லாம் வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். ஆள் கருப்பு தான், ஆனால் முகம் மட்டும் எப்படி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அது என்ன ஒன்று பாக்கெட்டில் வச்சுருப்பாரு, கப்பன்னு தடவுவார், ஆள் வெள்ளையாடுவார். உடனே சட்டைக்கு மேட்சா மூஞ்சி முகமும் பார்த்தா வெள்ளையாயிடும். அப்படி அதாவது தன்னை வெளிப்படுத்திக்கிறது கூட அடுத்தவங்க முன்னால் ஒரு எந்தூசியாஸ்டிக்காக. நம்ம சாதாரணமாக டல்லாக முகத்தில் டல்லாக இருந்தால் அது வந்து மற்றவங்க பார்க்குறவங்க வந்து அந்த தொய்வு வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறது. அந்த அப்படியே எங்கே கஞ்சி போடுறது இல்லை, அவங்க வீட்டு அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். சட்டம் மொடன்னு கஞ்சி போட்டு தான் அப்படியே அப்படி இருக்கும். பக்கத்தில் போனால் அறுத்துரும். அந்த மாதிரி சட்டை போடுவார், அந்த மாதிரி சட்டை போடுவார். இப்போ கூட மேடைக்கு பார்த்தா வரிசையாக ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டா எனக்கு பயம் வந்துருச்சு. எல்லாரும் மேடைக்கு வந்துட்டா அப்புறம் யார் எடுத்த மாதிரி உட்காந்துருக்கிறதுன்னு. அவ்வளோ நண்பர்கள் அவருக்கு, அவ்வளோ நண்பர்கள், அவ்வளோ அவர் மேலே அன்பால் வந்தவங்க. இப்போ இவங்களாம் ஐயாக்கெல்லாம் வரதுக்கு டைம் இருக்குமா? இதெல்லாம் இன்றைக்கெல்லாம் என்ன எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லுங்கள். ஒரு நீதியரசர் வந்து பாராட்ட வந்து நம்ம ஈக்கட்டியை பாராட்ட உட்காந்துருக்காங்க. ஒரு உலகத்தினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானி, இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு நம்ம பொக்கிஷம், இந்தியாவுடைய பொக்கிஷம், அவங்க வந்து உட்காந்து நம்ம ஈக்கட்டியை பாராட்டுறாங்கன்னா இதை விட என்ன பெருமை ஒன்று. நான் இது வரைக்கும் ஈக்கட்டி சாரை பல பேர் பாராட்டி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் கேள்விப்பட்ட பாராட்டிலே மிகப்பெரிய பாராட்டு நம்முடைய அண்ணன் மகிழ்சாமி அண்ணாதுரை, விஞ்ஞானி மகிழ்சாமி அண்ணாதுரை அவர்கள். எனக்கு 2 தம்பி, சிவக்குமார் 3வது தம்பின்னார். இதை தவிர வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு அவருக்கு வாழ்நாளில் கிடைக்கவே முடியாது. அப்படி ஒரு பாராட்டு. அவருக்கெல்லாம் தம்பியாக இருக்குது, நம்மளாம் தவம் இருக்கணும், எந்த ஜென்மத்திலேயே அதுக்கு தம்பியாக பிறக்கலாமான்னு நம்மளாம் ஏங்கிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட அற்புதமான விஞ்ஞானி. இந்தியாவின் எத்தனையோ சொத்துக்கள் இருக்குது. அப்துல் கலாம், அதே போல் நம்ம நீதியரசர், அதே போல் நம்மளுடைய விஞ்ஞானி, இப்படி எத்தனையோ சொத்துக்கள் இருக்குது. இந்தியாவுடைய சொத்துக்கள் இவங்க தான். ஸோ இவங்க தான் நம்ம நம்பிக்கை நட்சத்திரம். அத்தனை இளைஞர்களும் இன்றைக்கி வந்து ஊக்குவிச்சு நம்ம இந்தியா தாய்நாட்டு பற்ற ஊட்டி நம்ம இந்தியா நம்மளோட நாடு அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு பெரிய தெம்பை கொடுத்துட்டு இருக்க இவங்கெல்லாம் தான் இன்றைக்கி இந்தியாவுடைய பொக்கிஷம். அப்படிப்பட்ட பொக்கிஷங்கள்லாம் தேர்ந்து வந்திருக்காங்கன்னா அப்போ ஈகேடி சிவகுமார் எவ்வளோ பேர் அரிய பொக்கிஷம் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர், எல்லாத்துக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறவர், வளரும் அறிவியலை வம்பாடுபட்டு வளர்த்து கொண்டு இருப்பவர். அவர் பாவம் அதாவது அதை பார்த்தீங்கன்னா அந்த நூல் பார்த்தீங்கன்னா அப்படியே மெருக்கேறிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் அந்த நூல் அப்படியே மெருக்கேறிட்டே இருக்குது. அவ்வளோ பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கார் வளரும் அறிவியல். அதே மாதிரி ஒரு விழா நடத்தணும், ஒரு வீட்டில் ஒரு விழா நடத்தணும், இல்லை வீட்டில் எந்த விசேஷம் அப்படின்னா நம்ம ஈக்கட்டி சொன்னால் போதும், அந்த விழா ரொம்ப பிரம்மாண்டமாக மாநாடமாக நடத்திடுவார். அவர் முதல்ல பாம்புகள் வைக்கும்போது நினச்சேன், ஏன் ஒரு பாம்புகள் வைக்கிறாரு, இடம் பத்தாதே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லைண்ணே கொஞ்சம் சிம்பிளாக அடக்கி வாசிக்கும்னே அப்படின்னாரு. அப்போ என்னைக்கு ஆர்ப்பாட்டமாக வாசிக்க போகிறாருன்னு தெரியல. சிம்பிள் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாக வாசிக்கக்கூடிய காலமெல்லாம் இருக்குது அவருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும், அதுவும் தெரியும், அவருக்கும் தெரியும். பல பேர் அவர் வந்து பல நிலையில் அவர் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ஆர்ப்பாட்டமாக வாசிக்க வேண்டிய காலங்களும் இருக்குது. அநேகமாக அடுத்த முறை அடுத்தவரோட பிறந்தநாள் நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய மாநாடாக தான் நடக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்க ஒரு நண்பர் இவர். வாழ்ந்து இன்னும் பல அரிய சேவைகளை செய்து இந்த மாதிரி நம்ம விஞ்ஞானி மாதிரி நம்ம நீதியரசர் மாதிரி பெரிய மனிதர்கள்லாம் எங்களுக்கு அறிவுப்படுத்தி எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். நாங்கள்லாம் வந்து கரூருங்கிற ஒரு சாதாரண ஊர்லேருந்து வந்தவங்க. ஒரு நீதியரசரை பார்க்குறதே எங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய விஷயம். அப்படி வந்து அவங்க போடுற மாதிரி நம்மளும் இப்படி கோட்டுக்கிட்டலாம் போட்டு அப்படி பக்கத்தில் உட்காடுறோம்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய புண்ணியம், பெரிய பாக்கியம். இந்த ஃபோட்டோ நம்ம மற்ற ஃபோட்டோலாம் மாட்டணும். இப்போலாம் இந்த காலத்துலாம் அந்த காலத்து இப்போல்லாம் பசங்க மாறிட்டாங்க. அந்த காலத்தில் நடிகைகள் ஃபோட்டோ கூட இருந்துக்கிட்டு அப்படி ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டெல்லாம் ஃபேஷனாக இருக்குது. இப்போ ஐயா கூட உட்காந்துருக்க ஃபோட்டோகிராஃபர் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஐயா கூட உட்காந்துருக்க ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுதான் வீட்டில் முன்னால் மாட்டணும். அதெல்லாம் தான் வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேர் அது. அதனால் இப்படிப்பட்ட அரிய மனிதர்கள்லாம் வாழ்த்த வந்திருக்காங்க. அவங்கள பேச்சை கேட்க நானும் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி நம்முடைய சிவகுமார் நல்லபடியாக அவருக்கு வந்து கடவுள் எல்லா நலனும் கொடுத்து ஒரு குறைய இல்லை. அதாவது எங்கள் குரு சொல்லுவார், என்ன கடவுள்கிட்ட எப்படி வேண்டணும். எனக்கு இப்போல்லாம் கடவுளுக்கு டைம் இல்லையா, அவர் ஏகப்பட்ட ஆளை பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய குறைகள் இருக்குது பக்தர்களுக்குலாம். அதெல்லாம் கடவுள்கிட்ட எப்படி வேணும்னா அமைதியான வாழ்க்கையை கொடு, நிம்மதியான வாழ்க்கையை கொடு, பிறருக்கு உதவக்கூடிய வாழ்க்கையை கொடுன்னு வேண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அமைதியான வாழ்க்கை அப்படின்னா நமக்கு மனசில் அமைதி சாந்தம். எப்போ அமைதி சாந்தமெல்லாம் வரும்? பாக்கெட்டில் பணம் இருந்தால் அமைதி சாந்தமெல்லாம் வந்துடும். நிம்மதியான வாழ்க்கை எப்போ வரும்? நிம்மதியான வாழ்க்கை எல்லாரும் தன் சுற்றம் சூழமாக நினச்ச கனவுகள்லாம் நிறைவேறி தான் நினச்சதெல்லாம் நினைஞ்சனா ஒரு நிம்மதியான வாழ்க்கை, பிறருக்கு உதவக்கூடிய வாழ்க்கை. அது நல்லா அழகாக பண்ணிகிட்டு இருக்கார். அப்படி அமைதியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, பிறகு உதவக்கூடிய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த முப்பெரும் விழா இதனை வெளியிடும் முதன்மை விருந்தினர் புதுடில்லி மின்சார மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் தலைவர் மாண்புமிகு நீதியரசர் திரு எம் கற்பக விநாயகம் அவர்கள். உலகின் தலை சிறந்த விஞ்ஞானி, இன்றைய சிறப்பு விருந்தினர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை விழா தலைமை உரையாற்ற அன்போடு வேண்டுகின்றோம். அழகான இந்த மாலை பொழுதில் நீதியரசர் உட்பட அவை நிரம்ப அமைந்திருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைய முப்பெரும் விழா அப்படின்ட்டு சகோதரர் இகேடி சிவகுமார் அவர்களுடைய சமுதாய பணியினுடைய ஒரு மைல்கல் 25 வருடம் கடந்தது. அதையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குறுந்தகடுகள் நடந்த விழாக்களில் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நடந்த விழாக்களில் ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற எடுத்துகிட்டு வந்து காமிக்கும் பொழுதே நடந்து வந்த பாதையில் அவர் எந்த மாதிரியான சமுதாய பணிகளை இந்த இளைஞர் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நானே பார்த்தீங்கன்னா சந்திரயானுக்கு பிறகு எங்கிருந்தோ வந்தான் கண்ணன், இடைச்சாதி நான் என்றான் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அது மாதிரி நான் சென்னைக்கு வந்த பொழுது எங்கிருந்தோ வந்த இந்த சிவகுமார் எங்கூட சேர்ந்துட்டார். அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எனது பயணம் சந்திரனை தாண்டி செவ்வாய்க்கு போனாலும் எங்களுடைய கூட்டு பயணம் சமுதாயத்திற்காக ஒரு நல்ல முறை நடப்பதற்கு அந்த சகோதரருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிட்ருக்கிறோம். அதில் தான் அதாவது சமுதாய பணி என்பதை கல்விக்காக. ஏன்னா இன்றைக்கி நாம் இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நானும் நீதியரசரோ இருக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய பின்புலம் என்பதை விட எங்களுடைய படிப்பின் மூலமாக நாங்கள் எங்கே இருக்கிறோம் அதைத்தான் பார்க்குறாங்க. அந்த வகையில் அடுத்த தலைமுறையில் சமுதாயம் மேலே போகணும்னா கல்விக்கு தான் நான் முடிந்த அளவு உதவி செய்யணும் அப்படிங்கிறது. அந்த வகையில் கல்விக்கு உதவு பணம் என்பதை விட மனங்களும் சேர வேண்டும். ஏன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம கவனிக்கக்கூடிய சமுதாயம் இருக்கிறது அப்படின்னு அவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னா சமுதாயத்தின் மேல் பிடிப்பும் நம்ம குடும்பத்தின் மேல் பிடிப்பும் தன்மேலே ஒரு பிடிப்பும் இருக்கும். அதுக்காக ஒன்று. அதே மாதிரி இவர் சந்திரசேகர் சொல்லும் பொழுது இந்த மாதிரி விழாக்கள் ஏன் அப்படி வைக்கிறேன்னா, அதாவது அடுத்த கட்டங்களுக்கும் நிறைய ஜனங்கள் சேரணும். இப்போ நான் மதியம் பேசும்போதும் கூட சில இளைஞர்கள் என்னை பற்றி தெரிஞ்சிருக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக சிவகுமார் பற்றி அவங்க தெரிஞ்சிருக்கு, அவங்க வந்திருக்காங்க. ஏன்னா அது மாதிரி இளைஞர்கள் இன்னும் அதிகமாக சேரணும் அப்படின்னா இது மாதிரியான இளைஞனை நாம் காண்பிக்க வேண்டும். இது மாதிரியான இளைஞர் அதாவது இன்றைக்கும் கூட இப்போ செய்தித்துறையில் கூட வந்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் வரும்பொழுதும் கூட பெங்களூர்லேருந்து சென்னை வரும்பொழுது தினமலருடைய அதிபர் மிஸ்டர் லட்சுமிபதி அவர் கூட பேசிட்டு வந்தேன். ஆமாம், இன்றைக்கி சாயந்தரம் இகேடி சிவகுமாருடைய விழாவுக்கு நீங்கள் வர்றீங்கள அப்படின்னு அவரே என்ன கேட்டார். அவர் மதுரையில் இருக்கார், இருந்தாலும் மதுரைக்கு அவர் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். இன்றைக்கி பெங்களூரில் ஏதோ ஒரு முக்கியமான நேற்றைய ஒரு பொதுக்கூட்டம், அவரோட பொதுக்கூட்டமல்ல பத்திரிகையாளர்களுடைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இன்றைக்கி வரும்பொழுது பேசிட்டு வந்தார். அது மாதிரியான இளைஞர்களை கண்டிப்பாக நம்ம ஊக்குவிக்கணும். ஊக்குவிக்கிறது என்பது தனி மனிதனான ஒரு இகேடி சிவகுமார் மாதிரி நிறைய பேர் வரணும் என்ற காரணத்திற்காக ஊக்குவிக்கப்பட வேண்டும். அதனால தான் சொல்லுவேன் நான், அதாவது இன்றைக்கு பத்திரிகைகளில் பல செய்திகள் வருது அப்படின்னா நல்ல செய்திகள் இல்லாத காரணத்தினால் அது மாதிரியான செய்தி வருது இல்லைங்களா? நல்ல செய்திகள் வரணும் அப்படின்னா நல்ல செய்திகள் உருவாக்கணும். நாம இது மாதிரியான செய்திகள் நல்ல செய்திகள். இப்படி நம்ம போய் இது மாதிரி இளைஞர் 30 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருக்கார். அவருடைய பணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட அவருடைய பணி இன்னும் என்ன சொல்கிறது, நிரந்தரமான பணின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் மற்றவர்களை நிரந்தரமாக்கக்கூடிய வழிகளை உருவாக்கிட்டு இருக்கார். அப்படிங்கிறது ஒரு நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தை கண்டிப்பாக நாம் பாராட்ட வேண்டியது என்ற கடமை. அது ஒரே காரணத்துக்காக தான் அதிகமான பெரிய கல்லூரிகள் என்னை கூப்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும் தெரியலை. பெரிய கல்லூரிகளில் கூப்பிட்றாங்க. முடியாது அப்படின்ட்டு இந்த ஒரு தனி மனிதனுக்காகவே இன்றைக்கி நான் வந்திருக்கேன் அப்படின்னாலும். அதே மாதிரி நீதியரசர் அவர் அங்கே வந்திருக்க. இன்னைக்கு கேட்டேன் நான், டெல்லியிலிருந்து
இவருடைய இந்த விழாவுக்காகவே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? அதனால் வந்து ஏன் அப்படி வருது அப்படின்னா, அவர் செய்தது நான் சொன்ன மாதிரி எங்கே எப்படி இருப்பார்னு தெரியாது. அதாவது சில சமயங்களில் ஏன் இவருக்கு நான் ஒரு மாதிரி இது பண்ண அப்படிங்கிறதுக்காக நான் வரும்பொழுது, சில சமயங்கள் சென்னைக்கு வரும்போது சொல்லாமல் கூட இருப்பேன். இருந்தாலும் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கு முன்னால் யார் என்னை கூப்பிட்டாங்களோ அவருக்கு முன்னால் அவங்களுக்கு முன்னால் அவருக்கு அங்கே இருப்பார். ஆனால் அது எனக்கு நடக்கக்கூடிய எந்த சின்ன சின்ன தெலுங்குகளுக்கும் கூட அவர் சொல்லும் பொழுது, ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம். என்னை இப்படி கவனித்துக்கூடிய இந்த மனிதன் கண்டிப்பாக கூட இருக்க மற்றவங்க கவனித்துக்க முடியும் அப்படிங்கிற அனுபவம். நான் எங்கேயும் பேசுகிறது படித்ததை பேசுவது நல்ல, உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். படித்ததை பேசுவதை விட எனது மனதில் பட்டதை தான் பேசுவேன், என்னுடைய அனுபவத்தை தான் பேசுகிறேன். அந்த வகையில் நான் இந்த மாதிரியான இன்னைக்கு இந்த விழாவுக்கு வந்து தனி மனிதர்களை அதிகமாக பாராட்டுவது எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் சகோதரனை பாராட்டுவது தப்பு இல்லை, இல்லைங்களா? அதே மாதிரி தான் சொல்லுவேன். அதாவது மற்றவர்களை பாராட்டுவதை விட உன்னை நீயே பாராட்டிக்கொள், உனது சொந்தங்களை நீ பாராட்டு அப்படின்னு சொல்வதற்கு காரணம், உன்னை பாராட்டும் அளவிற்கு நீ உயரலைன்னா, அதாவது நீ தற்பெருமைங்கிறத இல்லை, தான் ஒன்று சொல்லும் பொழுது நான் இப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு நீ செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெருமையாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பெருமைகளை நீங்களும் வெளியெடுத்துட்டு போகணும். இது தப்பே இல்லை அப்படிங்கிற நான் சொல்லுவேன். நான் இது தற்பெருமை அல்ல. அதாவது மற்றவர்களுடையக்கு சேர்ந்த ஒரு பொதுநலமான ஒன்று காரியத்தை செஞ்சிடும் பொழுது அதை நான் அப்படி செஞ்சிருக்கிறேன் அப்படி சொல்வது தவறே கிடையாது. கண்டிப்பாக செய்ய வேண்டும், செய்வதை நாம் ஆதரிக்க வேண்டும். அப்படி பண்ணுறது தப்பு இல்லை. அந்த வகையில் இந்த வயதில் இந்த இளைஞன் இந்த அளவுக்கு செஞ்சுட்டு மேலே 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 போக வேண்டியதான வாழ்த்துக்களை நாம் அறிவிக்க வேண்டும். ஒன்று. அதற்கு மேலாக இளைஞன் மேலே வருவது இன்னொன்று நாம் அறிவுரையாகவும் சொல்லணும். வயது இருக்குதுன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். அதாவது மேலே வர வர கண்டிப்பாக, அதாவது இமயமலைக்கு ஏறுவதன் உச்சியில் இருப்பது விட உச்சியை நிரந்தரமாக பிடிச்சிக்கிறது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்குங்க. அது நம்ம சரியாக பார்த்துக்கணும். ஏன்னா இவ்வளவு பேர் கொடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா அவர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்கன்னா அந்த வார்த்தைகள் இன்றைக்கி நாம் சொல்லுவது இது வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் கண்டிப்பாக போகக்கூடிய அந்த பாதைகளை கவனமாக போகணும். கவனமாக அவர் போவார் என்றும் குடும்பத்தினருக்கும் கண்டிப்பாக அதற்கான பங்களிப்பு, அவங்களுக்கும் அந்த ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்களும் மேலே வரணும். ஏன்னா இப்படி செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மாவுடைய புண்ணியம் குழந்தைக்கு வர அப்படிம்பாங்க. கண்டிப்பாக இவர் செய்யக்கூடிய புண்ணியம் அந்த குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக மேலே போகணும். அது மாதிரி வாழ்த்த வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி வந்திருக்கோம். குறுந்தகடுகளில் நல்லா பதிவு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அதாவது பேசணும் இருக்காக பேசுனதில்லை, சில இடங்களில் பேசணும்னா பார்த்துட்டு தெரியும். நான் அதிகமாக உணர்வுகளை சொல்லுவேன் அந்த இடத்துல சொன்னதும் கூட அப்படி தான். 2 தம்பிகள் இருந்தாலும் 3வது தம்பியாக இருக்குது அப்படின்றது என்னுடைய உணர்வாக அங்கங்கே வரும் பொழுது எனக்கு பண்ணக்கூடிய உதவிகள், என் கூடவே இருப்பது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றிய உணர்வை பயன்படுத்தினேன். அந்த வகையில் நான் மட்டும் இல்லை, மற்றவர்களும் 3 நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும், இல்லைங்களா? நீதியரசர்கள் 3 பேர் சொன்ன பிறகு நான் என்ன சொல்ல போவது? அந்த வகையில் ரொம்ப நல்லா இந்த பணி நடந்துகிட்டு இருக்குது. இவர் இன்னும் மென்மேலும் இது செய்வதற்கான வாய்ப்புகளை இது மாதிரியான கூட்டங்கள் உருவாக்கினால் அவருடைய அந்த ஊக்கம் மேலே போய்ச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் சந்திரசேகர் போன்றவர்கள் வந்து வெளியே கொடுக்க முடியும். அப்படி இருக்கிறது யாருக்கு கொடுக்குதுன்னு தெரியாது, அதுக்கான அடையாளத்தை இந்த மனிதர் காமிக்க முடியும். அந்த வகையில் இணைக்கும் பாலமாக அவர் நோக்கியான அவர் வந்து ரொம்ப நகைச்சுவையாக சொன்னாலும் உண்மை அதுதான். ஏன்னா அதாவது சில பேர்த்துக்கு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மனம் இருக்கும், மனம் அல்ல பணமும் இருக்கும், ஆனால் யாருக்கு செய்கிறதுன்னு தெரியாது. அப்படி செய்பவர்கள் வந்து சரியானவர்களாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மாதிரியான நம்பிக்கையான இடங்களுக்கு என்ன போகக்கூடிய அந்த அது மாதிரியான உதவிகள் சரியான இடங்களுக்கு போய் சேரணும். அப்படித்தான் செய்த அதனுடைய உண்மையான தாத்பரியம் இருக்கும். அந்த வகையில் இவர்களை இணைக்கும் பாலமாக இருக்கக்கூடிய சிவகுமார் நீடூழி வாழ்வும் இது மாதிரியான பணிகள் சிறக்கவும், இது மாதிரியான இப்போ வந்து 25 வருஷம் இல்லைங்களா, 30 வருஷமா, 25 வருஷம், 50 வருஷத்துலேயும் கலந்துக்கலாம் நினைக்கிறேன் நம்ம, இல்லைங்களா? அது வந்து ஆசையும் கூட. ஏன்னா அடுத்த 20 வருஷம் நம்ம இருக்கணுங்கிற ஆயுள் இருந்தாலும் இது நல்லா பணியாக செஞ்சிருப்பார் அப்படிங்கிறது சேர்ந்து 50வது லெவல் திரும்ப பார்ப்போம் அப்படிங்கிற வாழ்த்துக்களுடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மின்சார மேல்முறையீட்டு தீர்ப்பாய தலைவர் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய முதன்மை விருந்தினர் மாண்புமிகு நீதியரசர் திரு எம் கற்பக விநாயகம் அவர்களை குறுந்தகடு வெளியீட்டு விழா பேருரையாற்ற பணிவன்போடு வேண்டுகின்றோம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் என்னை இயக்கும் பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். சாய்ராம்.
விழா தலைமையேற்றிருக்க டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே, விழா நாயகர் சிவகுமார் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, இந்த மண்டபத்தை முழுவதுமாக நிறைத்திருக்கிற அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் டெல்லியிலிருந்து அலுவலக வேலையாக இங்கு சர்க்கியூட் பெஞ்ச் சிட்டிங்காக வருவது உண்டு. எங்களுடைய ட்ரிபியூனல் சர்க்கியூட்ஸ் பெஞ்சுக்கு வருவதாக இருக்கிற போது இங்கு இருக்கிற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது உண்டு. ஆனால் சிவகுமாருக்காக நான் பிரத்யேகமாக ஸ்பெஷலாக வந்திருப்பது காரணம் அவரை பாராட்டுவதற்காக, அவரை வாழ்த்துவதற்காக, அவரை ஊக்குவிப்பதற்காக. அவர் என்ன பட்டங்கள் வாங்கியிருக்கிறார் என்பது முக்கியமல்ல. அவர் வாங்கிய மிக மிக முக்கியமான பட்டம் நல்ல மனிதர் என்பது. அவரை ஊக்கப்படுத்த வேண்டும். ஊக்குவிப்போர் ஊக்குவித்தால் தேக்கு விற்போரும் ஊக்குவிற்போரும் தேக்கு விற்பார். ஊக்குவிப்போர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்போரும் தேக்கு விற்பார். அதைத்தான் அவர் விற்றுக் கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் நாம் கொடுக்கிற ஊக்கம். இவரை பாராட்டுவது இவருக்கு பாராட்டு என்பதல்ல, இன்னும் இந்த பாராட்டுக்கு உரிய அளவில் இன்னும் வளர வேண்டும் என்பதை அவர் அறிவதற்காக. இவரை பாராட்டுவது இவரை பாராட்டுவதற்காக மட்டுமல்ல, இந்த பாராட்டை நாமும் பெற வேண்டும் என்ற ஊக்கத்தை, என்ற வேணவாவை இளைஞர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கூட. முப்பெரு விழா, 25 ஆண்டுகள் சேவை விழா, உயர்கல்விக்குள்ள மாணவ மாணவியருக்கு உதவித்தொகை கொடுக்கிற விழா, கல்விப்பணி, சமூக பணி, அறிவியல் பணியிலே பெரிய புகழ் பெற்றிருக்கிறவர்களுக்கு பாராட்டு விழா, இப்படிப்பட்ட முப்பெரும் விழா. தமிழுக்கு 3 என்பது மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. முத்தமிழ், முச்சங்கம், முக்கனி. கோவிலுக்கு சென்றால் கூட 3 முறை சுற்ற வேண்டியிருக்கிறது. நீதிமன்றங்களில் கூட 3 முறை கூப்பிட வேண்டியிருக்கிறது. சாப்பாடு கூட சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் சாப்பிட வேண்டியிருக்கிறது. எதை எடுத்தாலும் 3. பையனை படிக்க சொல்கிறேன், படி 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 என்கிறேன், படிக்க மாட்டேன் என்கிறான். தாயினுடைய கூக்குரல் 3 முறை. படி 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 என்று 3 முறை எதற்காக சொல்ல வேண்டும்? படி என்பது, முதல் படி என்பது படி, நன்றாக படி, மனதில் பதியும்படி படி, மனதில் படியும்படி படி. அப்படி முதல் படியை நன்றாக படித்தால் 2வது படி புகழ்படி. நன்றாக படித்தால் தேர்வில் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி என்கிற புகழ்படி. இதோடு நிப்பாட்டி கொள்ளாதே. இந்த 2 படிகளும் உனக்கு செருக்கை உருவாக்கும். அப்படி இருக்கக்கூடாது. முதற்படி மனதில் படிகிற படி, 2வது படி புகழ்படி, 3வது படி கீழ்ப்படி, பெரியோருக்கு கீழ்ப்படி, அடக்கம். வித்யா ததாதி வினயம் என்பார்கள். அடக்கம். பதவியில் இருக்கிற போது, பெரிய பதவியில் இருக்கிற போது, பெரிய செல்வந்தராக இருக்கிற போது, அந்த அடக்கமாக இருப்பது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது தெரியுமா? நான் அதை அனுபவிப்பேன். எல்லா கண்களும் நம்மை பார்த்து கொண்டிருப்பது நாம் எவ்வளவு அடக்கமாக இருக்க வேண்டும் என்பது, அதுதான் பெரிய. எவ்வளவு தூரம் உயரம் போகிறோம் என்பதல்ல, அந்த உயரத்திற்கு நாம் தக்கவனாக இருக்கிறோமா என்று உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அது முக்கியம்.